மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம், இது உங்க ராஜ்டெச்சின்ஃபோ. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது நமக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு ஓபன் பண்ணி ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்கலாம். இது ஆல்ரெடி நம்ம அன்பாக்ஸ் போட்ட கிஃப்ட் தான், போட்ட ஒரு ஐட்டம் தான். ஸோ இதுக்கு ஒரு கிஃப்டா சரி ஒரு அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அப்கிரேட் வெர்ஷன் சொல்லி தான் வந்திருக்கேன். என்ன அப்கிரேட் இருக்கு என்னெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கலாம். அந்த கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா தம்ஸ் அப் பட்டன் பிரஸ் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எம்ஐ A3 அப்படின்ற ஒரு கிஃப்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. எம்ஐ A3ல ஆல்ரெடி நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோல போட்டிருந்தோம். ஸோ இதை அப்கிரேட் வெர்ஷன்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நார்மலா இருக்கிற மாதிரி புக்லைட்ஸ், அப்புறம் பேக் கேஸு, இது ஒரு சிம் எஜெக்ட் டூலு, உள்ள வந்து ஒரு ஃபோனு. இது வந்து 10 வாட் சார்ஜர் வித் USB-C டைப் கொடுத்துருக்காங்க. 10 வாட் சார்ஜரும் உங்களுக்கு பாக்ஸ்க்குள்ளேயே வருது. 18 வாட் சார்ஜ் சப்போர்ட் இருக்கு. நீங்க வேணா 18 வாட் எக்ஸ்ட்ரா வேணா வெளியே இருந்து வாங்கிக்கலாம். ஒயிட் கலர் வேரியண்ட், சும்மா தக்க தக்க தக்கன்னு இந்த ரெயின்போ ஒயிட், அந்த மாதிரி ஷேக்கிங்ல உங்களுக்கு வந்து ஒரு ரெயின்போ எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா இருக்கு. கிளாஸ் பேக் தான் கொடுத்துருக்காங்க. பேக்கும் ஃப்ரண்டும் வந்து நல்ல கிளாஸ் பேக் தான். இதுக்கு ப்ரொடெக்ஷன் அப்படின்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் முன்னாடி பின்னாடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஃபோனை பூட்டப் பண்ணலாம். பூட்டப் பண்றதுக்கு முன்னாடி குட் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா பேக்ல வந்து 3 கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் சென்சர் 48 மெகா பிக்சல், சோனி IMX 586, 4030 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட்டோட 7th ஜென்ரேஷன் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டர் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6.8 இன்ச்சோட சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 13,000 செக்மெண்ட்டுக்கு ஒரு AMOLED டிஸ்பிளே இருக்கிற ஃபோன் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதை ப்ரிஃபர் பண்ணலாம். கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் முன்னாடி பின்னாடியும் கொடுத்துருக்காங்க. அது கூட இல்லாமல் P2I வாட்டர் ப்ரூஃப் உங்களுக்கு Android 1 தான் அதில் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட் இன்னோவேஷன் ஃப்ரம் கூகுளோடது. அடுத்து வேணா Qualcomm Snapdragon 665 AI ப்ராசஸரும் யூஸ் பண்ணிருக்கு. இது 11 நானோமீட்டர் ஹை பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர் தான். சூப்பரான ஒரு ப்ராசஸர் தான். GPU Adreno 610 அப்படின்ற ப்ராசஸராக யூஸ் பண்ணியிருக்காங்க. GPU தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 665 ப்ராசஸரும் 610 GPU இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு கேமிங் வந்து சூப்பராக விளையாடிக்கலாம். அதாவது 2.0 GHz ப்ராசஸ் ஸ்பீடு இருக்கு. உங்களுக்கு வந்து PUBG மாதிரி இருக்கிற ஹை கிராஃபிக்ஸ் கேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை செட்டிங்ஸ்ல உங்களுக்கு விளையாடலாம். 2 வேரியண்ட் உங்களுக்கு வருது. 4GB 64 இருக்கு, 6GB 128 இருக்கு. இது ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ஸ்டோரேஜ் UFS 2.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் வந்து 10 வாட் சார்ஜர் இருக்கு. டைப் சி போட்டு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது கேமரா அப்படின்னு வந்தால் பேக்கில் வந்து 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெயின் சென்சர் 48 மெகா பிக்சல், சோனி IMX 586. இதில் பார்த்தீங்கன்னா 4:1 சூப்பர் பிக்சல் கொடுத்துருக்காங்க. 1/2 இன்ச் லென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. f1.79 அப்பாச்சோட. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. f2.2 அப்பாச்சோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஏர் போர்ட்ரேட்டும் உங்களுக்கு இருக்கு. HDR சப்போர்ட்டும் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 4K 30 ஃப்ரேம் பெர் செகண்ட்ல உங்களுக்கு ஷூட் பண்ணிக்கலாம். 1080p இருந்தா 60 ஃப்ரேம் பெர் செகண்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோ மோஷன் வீடியோ 720p 240 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எடுத்துக்கலாம். அடுத்து ASN டிடெக்ஷன் பார்த்தீங்கன்னா 27 டிஃபரன்ஸ் சென்சரும் உங்களுக்கு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வாட்டர் ட்ராப் நாச்சுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. f2.0 அப்பாச்சோட பைனாரோமா செல்ஃபி இருக்கு உங்களுக்கு எடுத்துக்கலாம். அது 4:1 சூப்பர் பிக்சல் டிசைன்ல தான் கொடுத்துருக்காங்க. இதுலயும் வந்து வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1080p 30 ஃப்ரேம்ஸ் per செகண்ட்லையும் 720p 30 ஃப்ரேம்ஸ் செகண்ட்லையும் எடுத்துக்கலாம். 7th ஜென்ரேஷன் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூட இல்லாமல் உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக்கும் இதில் இருக்கு. டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா 6.8 இன்ச்சஸ் கொண்ட 6.08 சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 13,000 செக்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே. ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஃபோன் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்து இதோட டிஸ்பிளே சொல்லியாச்சு. இது பார்க்கலாம். 19:5:9 ஆக்சுவல் ரேஷியோடையும் HD பிளஸ் டிஸ்பிளே தான். இது 1560x720 ரெசல்யூஷன்ல உங்களுக்கு இது வருது. கார்னர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கார்வ்டு கார்னர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனும் இருக்கு. ஃபோனோட வெயிட்னு பார்த்தா 173 கிராம் இருக்கு. இதில் டுவெல் வோல்ட் சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கு. கனெக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா 2.5G டுவெல் வைஃபை சப்போர்ட் இருக்கு. 2.4 GHz. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 GHz இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வைஃபை டைரக்ட் சப்போர்ட்டும் இருக்கு.
வைஃபை டிஸ்பிளே சப்போர்ட்டும் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.0 சப்போர்ட்டும் இருக்கு. ஐஆர் பிளாஸ்டர் சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கு. யூஎஸ்பி சி டைப்ல சார்ஜிங் போர்ட்டும் இருக்கு. 3.5 ஆடியோ ஜாக்கும் இதுல இருக்குது. மேல வேற அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு நார்மலா இருக்கிற போன்ல இருக்கிற எல்லா சென்சரும் இதுல கொடுத்துருக்காங்க. ஒரு 13,000 செக்மெண்ட்ல ஒரு 48ல 3 கேமராவோட 38 செல்ஃபி கேமராவோட சூப்பர் AMOLED டிஸ்பிளேவோட ஒரு போன் வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த போனை வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். ஒரு பக்காவான போனாகும். அதே நம்ம யூஸ் பண்ணினா போனதா இது ஒரு மாசம் ரெண்டு மாசம் முன்னாடி ஒரு நல்ல போன் தான். அப்கிரேட் வெர்ஷன் அப்படின்னு சொல்றக்கூடிய அப்கிரேட் வெர்ஷன் என்ன இருக்கு அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதில் அப்கிரேட் என்னென்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா என்ன வீடியோ ரொம்ப லென்த்தியா போகுது. அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும்